பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர், மக்கள் வந்து இந்த மாரி ஒரு வலி வரும்போது, பெரும்பாலும் அவங்க வந்து இத பத்தின புரிதல் இல்லாம இருக்கிறது நீங்க பரவலா பார்த்துருப்பீங்க. அந்த மாரி அவங்க புரிதல் இல்லாம இருக்கும்போது, அவங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கும். அந்த மாரி கேள்விகளோட ஒரு தொகுப்பு நாங்க வச்சிருக்கோம். அத உங்ககிட்ட கேட்குறோம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த மாரி ஸ்பைன் சர்ஜரி பண்றதுனால ஏதாவது பேரலிசிஸ் வந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? ஸ்பைன் சர்ஜரி அப்படின்றதுல நிறைய வகை இருக்குங்க. ஒரு சிலருக்கு முதுகு தண்டுவடத்துல அடிபட்டு ஸ்பைனல் கார்ட் டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு தசைகள் வந்து பலவீனமா இருக்கிறது, இல்ல ஒரு பேரலைசிஸ் மாதிரி வந்து விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஏற்படலாம். அது வேற விஷயம். ஆனா அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகட்டும், இல்ல டிஸ்க் ஹெர்னியேஷன், இல்ல டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் போன்ற இந்த பாதிப்புகளுக்காக நம்ம சர்ஜரி பண்றோம் அப்படின்னாங்க, இதனால வந்து பேரலைசிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுதாங்க. கட்டாயமா வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவ இந்த முதுகெலும்புல இருக்க டிஸ்க்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்க படுத்த படுக்கை ஆயிருவாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க டாக்டர். அந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கட்டாயமா வந்து வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க தான் செய்யுதுங்க. ஆனா எல்லாத்துக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது. பெரும்பாலானவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, ஆரம்ப கட்டத்தில வந்து வரது கிடையாது. டைரக்ட்டா போய் ஃபார்மசில மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறாங்க. இல்ல அவங்க வந்து இந்த ஜெல் ஆகட்டும், இல்ல வலி நிவாரண ஸ்ப்ரே அவங்களா யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கடைசி கட்டமா தான் வராங்க. ஸோ அப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே டெஃபினட்டா அத சரி செய்ய முடியும். ஆனா அப்பயும் கூட வரல, ரொம்பவே வந்து லேட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, அந்த டிஸ்க்கு ரொம்ப பின்னோக்கி வந்துருச்சு, வெளியிலவே வந்துருச்சு அப்படின்னா, அது அவங்களுடைய தொடை மற்றும் கெண்டைக்காலுக்கு போகக்கூடிய நரம்புகள் மேலே அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தி, அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனான காடா ஈக்னாஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்தலாங்க. பட் இது ரொம்பவே அரிதிலும் அரிது தான். ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் கட்டாயமாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதாவது இந்த டிஸ்க் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் குடுக்குற மாத்திரை மருந்துகள்னால சைட் எஃபெக்ட்ஸ் நெறையா வரும் அப்படின்னு பயப்படுறாங்க டாக்டர். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டாயமாக வந்துங்க எல்லாத்துக்கும் வந்து மாதக்கணக்கில் மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வலி மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தருனுடைய அந்த வலியை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த மருந்துகள்லேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்எஸ்ஐட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வகையான மருந்துகள் இருக்குது. ஓபியாய்டு வகையான மருந்துகள் இருக்குது. அப்புறம் சாதாரணமாக பேராசிட்டமால் வகையான மருந்துகள் இருக்குங்க. ஸோ அதனுடைய டோசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு முறையான மருத்துவரினுடைய அந்த பரிந்துரைப்படி வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வலி நிவாரண மருந்துகள் வந்து ஹை டோஸில் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டோஸை கம்மி பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பேராசிட்டமால் வந்து வலி இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பேங்க. ஸோ மருத்துவனுடைய பரிந்துரைப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் முறையான ஃபாலோஅப் இல்லை, அந்த டாக்டரை பார்த்தாலும் வந்து இந்த மாத்திரை தானே கொடுக்க போகிறாங்க, அதுக்கு நான் வந்து ஃபார்மசிலே மாத்திரை வாங்கிக்கிறேன்னு அவங்களாவே மாதக்கணக்கில் வந்து வலி நிவாரண மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயமாக வந்து பாதுகாப்பானது கிடையாதுங்க. ஏன்னா இந்த வகையான மருந்துகள் வந்து ஒரு சிலருக்கு முறையான மேற்பார்வையில் வந்து எடுக்கல அப்படின்னா கிட்னி டேமேஜ் ஏற்படுத்தும், வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அல்சர் பாதிப்பை கூட ஏற்படுத்தலாங்க. ஸோ அவசியமாக ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மருந்துகள் எடுங்க. அவங்களாவே எடுத்தாங்க அப்படின்னா அது எப்பயுமே வந்து டேஞ்சர் தாங்க. இது ஸ்பைன் அதாவது முதுகு தண்டுவடத்தில பண்ற சர்ஜரி அப்படிங்கிறதுனால நெறைய பேர் வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க டாக்டர். இதுக்கு மயக்க மருந்து குடுத்து பண்ணுவீங்களா? இல்ல லோக்கல் அனஸ்தீசியா அந்த மாதிரி ஏதாவது குடுத்து சர்ஜரி நடக்குமா டாக்டர்? கட்டாயமாக வந்து மயக்க மருந்து கொடுத்து தான் வந்து சர்ஜரி பண்ணுவோங்க. இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ரூட் பிளாக் கொடுக்குறோம், அவங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்பை சுற்றி மட்டும் வந்து மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்போங்க. மற்றபடிக்கு ஸ்பைன் சர்ஜரியை பொறுத்தளவுக்கு அது ஸ்பைனல் அனஸ்தீசியாலையும் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய முழு மயக்கம் கொடுத்தும் பண்ணலாங்க. பட் நாங்கள் ப்ரிஃபரபுளாக வந்து முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் வந்து என்னதான் வலி நிவாரணம் இருந்தாலும் கூட பேஷண்ட் வந்து குப்புறப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சுயநினைவோடு தான் இருப்பாங்க. அதில் பெரும்பாலான பேஷண்ட் வந்து ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க, ஆன்சைட்டி இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்துங்க என்னால் வந்து அதிக நேரம் வந்து குப்புறப்படுக்கவே முடியல சார், சர்ஜரி முடிஞ்சா இல்லையா, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்னாகும் அப்படின்னாங்க, நமக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பேஷண்ட்டுக்குமே வந்து ஒரு சீரான மனநிலை இருக்காது, ஒரு ட்ராமா வாரியாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐடியலாக வந்து நாங்கள் வந்து ஸ்பைன் சர்ஜரி வந்து கம்ப்ளீட் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதாவது சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சிறு சிறு வலிகள் இருந்துட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து வலி நிவாரண மருந்துகள் எடுத்துட்டே இருக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. இது உண்மையா டாக்டர்?
கட்டாயமாக எல்லாத்துக்குமே வந்து வலி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த வலியை பொறுத்துக்கக்கூடிய தன்மை இருக்குது. முதல் விஷயம், அந்த பாதிப்பை நம்ம சரி செய்கிறோம். அந்த பாதிப்புக்கான மூல காரணம் என்ன? பெரும்பாலான சமயம் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுடைய அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் தான் வந்து இவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதை சரி செய்யாமல் நம்ம எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலும் கம்ப்ளீட் ரிலீஃப் வந்து ஒரு சிலருக்கு இருக்காதுங்க. ஸோ இவங்களுடைய உடல் எடை தான் இவங்களுக்கு பிரச்சனைனா, சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும். அவங்களுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸை அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமே வந்து அவங்க ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ஆகட்டும், ரெகுலர் வாக்கிங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யணும். அப்புறம் லாங் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து ஒரு தலையணை வாங்கி அவங்க அந்த பொசிஷனில், கம்ஃபர்டபுள் பொசிஷனில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வலி இல்லாமல் வந்து நம்மளால் செய்து கொடுக்க முடியும். சர்ஜரிக்கு அப்புறம் அவசியமாக ஃபிசியோதெரப்பி தேவைதாங்க. முறையான ஃபிசியோதெரபிஸ்டினுடைய மேற்பார்வையில் வந்து அவங்க ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ஆகட்டும், இல்லை அந்த சர்ஜரியினுடைய சக்ஸஸ் ரேட் ஆகட்டும், இல்லை அந்த சர்ஜரியினுடைய ரிசல்ட் வந்து எப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படின்னாங்க, ஒரு கேன்சர் மாதிரியோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய கார்டியாக் ப்ராப்ளம் மாதிரி டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு. ரெகுலராக ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ஸ்மோக்கிங் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அல்டிமேட்டாக டிஸ்க்லையும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துது. அவங்களுடைய மொத்த அந்த மெட்டபாலிசமே வந்து மாறுபடுது. ஒரு 70 வயசு 80 வயசுல இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் வருது அப்படின்னா அது இயற்கையாகவே வந்து அவங்க பட் அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதி அப்படின்னாங்க லம்பார் ஏரியா தான். ஆனால் வந்து தொராசிக் ஸ்பைனில் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்க்கான சான்சஸ் வந்து லம்பாரை கம்பேர் பண்ணுறப்ப டீச்சர்ஸ் ஆகட்டும், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக நேரம் குமிஞ்சு வந்து அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்து அவங்க வேலையை செய்யலை அப்படின்னாங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுங்க. எக்ஸ்ரேல வந்து என்னென்னாங்க ப்ரிலிமினரியாக வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸ்ரே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ரேல பார்ப்போம். அதில் என்னெல்லாம் விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க, அதுலேயுமே வந்து இந்த விஷயங்களை நம்ம முப்பரிமாணத்தில் 3 டைமென்ஷனில் பார்க்க முடியும். ஒரு பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, அதை கண்டறியாம அந்த பிரச்சனைக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னாங்க